இதை தான் வந்து தனுஷும் ஜெயம் ரவி சொன்ன விஷயம் வந்து என்னன்னா ஒரே டார்ச்சர் 2 மணிக்கு வரலன்னா எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. 2 மணிக்கு வரைக்கும் என்ன வேலைன்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு நடிகர் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும், நம்ம லேட்டாக வருவோம், மார்னிங் 4 மணிக்கு கூட வருவோம். அப்படிங்கும்போது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மேரேஜ் லைஃப்பை பற்றி ஒரு பக்கம் சொன்னீங்க. இன்னி வரைக்குமே சினிமா ஃபீல்டில் லவ் ஃபெயிலியர் ஆகி இன்ன வரைக்குமே சுற்றிட்டு இருக்கிற சில பேர் இருக்காங்க. அவங்கள பற்றியும் சொன்னால் நல்லாயிருக்கும். யார் சொல்கிறீங்க நீங்கள்? சில பேர் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் சொல்கிறது விஷால் படம் அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் நடந்தது சொல்கிறீங்களா நீங்கள்? அது வந்து தேவையில்லாமல் சில பேர் பேசுகிறத கூட எடுத்துக்கலாம். நம்ம இதை இங்கே விஷால் டிக்ளேர் பண்ணாரா? காத்து வாக்கில் 10 சில பேர் பேசிட்டு போகிறது அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. நிறைய கிசுகள் நிறைய வரதான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது நம்ம. பட் விஷால் சொன்னது வந்து இந்த படத்தில் அந்த ஒரு ஆக்டர்ஸோட லைஃப்பில் ஃபேன் அப்படின்றவங்க ரொம்ப டூ மச்சாக இன்வால்வ் ஆகுறாங்களா? ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் போடுறதா இருக்கட்டும், அவங்கள வந்து வெளியில் போக விடாமல் தடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியான்னு வந்ததுனால நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அப்போ வந்து காந்த மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். சினிமா பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார்? தமிழ் சினிமாவில் மட்டும் பெரும்பாலும் நடிகர்களோட காதலோ சரி, திருமணமும் சரி, பிரேக்கப்பில் தான் போய் முடியுது. அதற்கான காரணம் என்னவா சார்? நிறைய பேர் இருக்காங்கன்னு யாரை சொல்ல வரீங்க? லைனாக லிஸ்ட்டு பெருசாக போகுது, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு 4 பேரை சொல்லலாம். இல்லை, அதாவது சினிமா நடிகர்கள் எப்படி இருப்பாங்கிறது, இப்போது சினிமா நடிகைகளை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ஸோ ஒரே கேட்டகரியில் இருக்கிறவங்க தெரியும், ஃபிலிமை பற்றி தெரியும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பற்றி தெரியும். இப்போ ஏன் நீங்கள் மேக்ஸிமம் ஆக்ட்ரஸஸ் வந்து செகண்ட் மேரேஜுக்குள்ளே போகிறாங்க, நடிகைகள் போகிறாங்க அப்படின்னா சில கான்ட்ரவர்சிகள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்காக. ஏன்னா இப்போது நீங்கள் ஹிந்தியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரீனா கபூர் வந்து சைஃப் அலிக்கான மேரேஜ் பண்ணாங்க, ஸ்ரீதேவி போனி கபூரை மேரேஜ் பண்ணாங்க. பட் என்னென்னா ஒருத்தர் ஆல்ரெடி அவங்க மேரீடு, இவங்க செகண்ட் மேரேஜை போய் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு அஃபெக்ஷன் நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ஒரு பேட்டர்னில் போகுது. இன்னொரு பக்கம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நடிகரை வந்து நடிகை பண்ணாமல் வெளியால் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து ஒரு க்ரஷ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும், ஒரு ஃபேம் இருக்கும். ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது அவங்கள சுற்றிலுமே நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்களோட டைமிங் கிடையாது. நீங்கள் காலையில் 9 to 6 கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடையாது. அவுடோர் போவாங்க, நைட் 2 மணிக்கு வருவாங்க, 3 மணிக்கு வருவாங்க. இதெல்லாம் ஒரு அதான் மேரேஜ் பண்ணிக்கிறது ஒரு நடிகரை, அவருக்கு கிரேஸ் இருக்கும். ஆக்டர்ஸ்லாம் பழகுவாங்க, பேசுவாங்க, ஒரே காரில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நைட்டில் 2 மணிக்கு ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுக்காமல் இருந்தாங்கன்னா, ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த பிரேக்கப்னு ஒரு வார்த்தை இப்போ கிடையாது. ஸோ டைவர்ஸ் நிறைய பேர் போகிறாங்க, அதுக்குள்ளே இருந்து மீண்டு வரலாம். நீங்கள் இதை தான் வந்து தனுஷும் ஜெயம் ரவி சொன்ன விஷயம் வந்து என்னென்னா ஒரே டார்ச்சர்னாங்க. 2 மணிக்கு வரலன்னா எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. 2 மணிக்கு வரைக்கும் என்ன வேலைன்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு நடிகர் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும், நம்ம லேட்டாக வருவோம், மார்னிங் 4 மணிக்கு கூட வருவோம். அப்படிங்கும்போது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஃபேமிலிக்குள்ளே ஒய்ஃப் பண்ணுற ஒரு டென்ஷன் டார்ச்சருங்கிறத தாங்க முடியாமல் விட்டா போதுன்னு விழுந்தடிச்சு போடுறாங்க. இதுதான் மோஸ்ட்லி இவங்களுடைய பிரிவுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் இப்போது சொசைட்டியில் நம்ம ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் அப்படின்னு போனால் அது பெருசாக பேசப்படுது. என்னடா இது, இப்படி ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இருக்கும்போதே இப்படி போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசப்படுது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. நீ இல்லைன்னா என்ன இன்னொன்று, நீ இல்லைன்னா என்ன இன்னொன்று அப்படின்ட்டு அடுக்கடுக்காக அடிக்கிட்டே போகிறாங்க. அது யாரும் கேட்கவும் மாட்டுறாங்க. அது வந்து ஈஸியாக பண்ணலாமா? நார்மலாகவே அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே ஒரே சிஸ்டம் தான். பண்ணலாமான்னா அப்படின்னா பண்ணக்கூடாத விஷயந்தான். ஆனால் பட் நார்மல் ஃபேமிலி நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க, எதிர் வீடு, பக்கத்து வீடு பார்த்தோம்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, பசங்க கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே பிரிவினை வருது, டைவர்ஸ் வரைக்கும் போகிறோன்னா அது பெரிய விஷயமாக பேசப்படும். அதை சேர்த்து வைக்கிறது எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு மீறின ஒரு விஷயமாக இந்த மீடியா இருக்குது. ஃபிலிம் டிவிஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொன்னல, அதுக்கு முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும், அவங்கள புரிஞ்சுக்கணும். அது இல்லைனால் அங்கே கண்டிப்பாக அந்த பிரிவு வரதான் செய்யும். அது நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த கமலஹாசன் கூட எடுத்துங்க, வாணி கணபதி கல்யாணம் பண்ணாங்க, நல்ல ஃபேமிலி போயிட்டு இருந்தது.
திடீர்னு இங்கே 2 பேருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ். அப்போது கமல் என்ன பண்ணுறாருன்னா, நான் நடிகை எங்கேனாலும் போவேன் வருவேன், இதை நீ கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது மாதிரி அவருடைய ஒரு ஆன்சர் போகுது. அப்போ 2 பேருக்குமே ஒரு பெரிய பிரேக் வந்து 2 பேர் பிரிகிறாங்க. அப்புறம் அவருக்கு பிடிச்ச சரிகா அவங்கள கல்யாணம் பண்ணால், அவங்க ஹிந்தி ஆக்டர்ஸ் அவங்க. பட் அவங்க மலையர் மம்பட்டியான் படம் ஹிந்தி ரீமேக்கில் வந்து அவங்க பண்ணாங்க. அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க. பட் அவங்களுக்கு பிறந்தது தான் ஸ்ருதிஹாசனும் அண்டு அவங்களோட சிஸ்டரும். பட் அதையும் பிரேக் வச்சு. ஸோ அவரில் கூட கமலஹாசன் பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஸோ அதனால் ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போ கல்யாணம்ங்கிறது ஒரு ஏஜுக்கு வரைக்கும் கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு முடிவுக்குள்ளே போகிறாங்க. அதற்கு பிறகு என்னென்னா அவங்களுக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் ஜாலியாக இருக்கணுன்ற சில பேருடைய எண்ணம் தாட்ஸ் கூட இருக்கும். அதை வந்து இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். ஃபேமிலிக்குள்ளே ரன் பண்ணி போகிறாங்க வர்றாங்கன்னா ஒரு லவ்வை காமிச்சு அஃபெக்ஷன் காமிச்சு போனாங்கன்னா அது கொஞ்சம் பிரிவுக்கு ஒரு காரணமாக அமையாது. அப்போ சினிமா கரியரில் லவ் அண்ட் மேரேஜை மெயின்டைன் பண்ண முடியாதா? மெயின்டைன் பண்ணலாம். மெயின்டைன் பண்ணால் 2 பேரும் சேர்ந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் அதில் ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிங்கனாலும் அங்கே 2 பேர் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ இப்போ தனுஷ் ஐஸ்வர்யாவை ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணார் தனுஷ். ஏன் அவங்க 2 பேர் பிரிஞ்சு போனாங்க? ஜிவி பிரகாஷ் சைந்தவி. ஸோ அவங்க எதுக்கு இதை பிரிகிறாங்க? 2 பேரும் இசைத்துறையில் இருக்கிறவங்க. பட் ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்குள்ளே போட்டு டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கு. நீங்கள் வெளியில் பார்க்கும்போது அவங்க வந்து பெரிய, அதாவது 8வது உயரத்தில் இருக்கிறது மாதிரி தெரியும் மக்களுக்கு, ரசிகர்களுக்கு. உள்ளுக்குள்ளே போனால் அவங்களுக்கு 1008 கஷ்டம், டென்ஷன், சண்டை, பிரச்சனை. சாதாரணமாக வெளியில் இருக்கிற அந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையில் இங்கேயும் நடக்கும். ஜெயம் ரவி ஏன் பிரிஞ்சு போனார் ஆர்த்தி அவரில்? அவங்க கேட்டால் 1000 கொஸ்டின் சொல்கிறாங்க. இவர் கேட்டார்னா என்ன டார்ச்சர் பண்ணாங்க, பூரா பணத்தை அவங்க வாங்கிட்டாங்க, பேக் அவங்ககிட்ட இல்லை, அதனால நான் வெளியில் போகிறேன்னு சொல்லி அவங்க வேற ஒரு இப்போ கெனிஷாவோட இருந்துகிட்ருக்காங்க. பட் அதுதான் சொல்கிறேன், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணாங்கனால் இந்த பிரிவு வராது. லிஸ்ட்டு இன்னும் நிறையா இருக்குது, அடுக்கிக்கிட்டே போகலாம். அது வந்து என்னென்னா இந்த ட்ரெயின் பெட்டி மாதிரி வரிசையாக போய்கிட்டே இருக்குது. சார், ஆனால் நீங்கள் இப்போ மேரேஜ் லைஃப்பை பற்றி ஒரு பக்கம் சொன்னீங்க. இன்னி வரைக்குமே சினிமா ஃபீல்டில் லவ் ஃபெயிலியர் ஆகி இன்ன வரைக்குமே சுற்றிட்டு இருக்கிற சில பேர் இருக்காங்க. அவங்கள பற்றியும் சொன்னால் நல்லாயிருக்கும். யார் சொல்கிறீங்க நீங்கள்? சில பேர் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கோம் சார். நீங்கள் சொல்லுங்கள் யார்? இப்போ இருக்காரு நம்ம சிம்பு, விஷால், இவங்கெல்லாம் இருக்காங்க, அடுக்கடுக்காக இருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் எப்படா மேரேஜ் அப்படின்னு யோசிக்கிற ஸ்டேஜ் அளவுக்கு வந்துருச்சு இல்லையா? அவங்களாம் எப்படி இதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க? இல்லை, சிம்புவுக்கும் லவ் இருந்தது, விஷாலுக்கும் லவ் இருந்தது. அந்த லவ் அவங்க வந்து உண்மையாக லவ் இருக்கும் அவங்க 2 பேருக்கும் அப்படின்னா அது அங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுதான் அவங்களுக்குள்ள அந்த லவ் ட்ராக் எந்த அளவுக்கு போகுதுங்கிறது தெரியாது. சில ஆசைகள் இருக்கலாம், அந்த ஆசைகளை தாண்டி போகும்போது வேணான்னு தோணும். இந்த நெருக்கம் லவ் பிரேக் வந்து சிம்புனால போச்சா அவன் விரும்புனால போச்சான்னு தெரியல. அவங்களடி இப்போ கல்யாணம் பண்ணி 2 பசங்க இருக்குது, அதை விட்டுருவோம். இதுக்கடுத்து விஷால் எடுத்துங்க, அவரும் நிறையா பொண்ணுகளை லவ் பண்ணார். ஒரு நடிகை, மிகப்பெரிய ஒரு நடிகையை லவ் பண்ணாங்க. அவங்க அப்பா பெரிய நடிகர். கல்யாணம் வரைக்கும் போச்சு. விஷால் வேணாங்க இருப்போம், அவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ தான் விஷால் ஒரு நடிகையை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது இன்னும் மேரேஜ் வரைக்கும் போகலை. அதனால் லவ்வுங்கிறது வந்து உண்மையான லவ்வாக இருக்கணும். அது போலித்தனமாக இருந்தால் இந்த பிரேக் வரதான் செய்யும். இப்போ நார்மலாக பசங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆனால் அவங்க வந்து தேவதாஸ் மாதிரி தாடி வச்சுட்டு சுற்றுறது, அடுத்த கட்டமாக நகராமல் இருக்கிறதுலாம் சாதாரணம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தடையாக இருக்குமா? அப்படி எடுத்துக்க முடியாது. உண்மையான லவ்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும். பட் நீங்கள் சாதாரணமாக வெளியில் இருக்கிறவங்க லவ் பண்ணுறதுக்கும் சினிமா நடிகர்கள் லவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை கேட்குறீங்க நீங்கள் அதை. பட் இது ப்ரொஃபஷனல் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு ஃபீல்டு இருந்தால் கூட நீ வெளில காட்ட முடியாது அதை. பட் ஆனால் இவர்கிட்ட உண்மையான லவ் இருக்கானா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். எல்லாமே ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க தான். பட் நிஜ வாழ்க்கையில் சில பேர் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு ஒரு பசங்க இருக்காங்க. பொண்ணுங்களும் பை சொல்லிட்டு போகிறவங்க பொண்ணுங்களும் இருக்காங்க. அதே பசங்க பை சொல்லும் பொண்ணுங்க ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுவும் அதுதான் ஒரு லவ்வுக்குள்ளே போய் மாட்டாத வரைக்கும் ஓகே. மாட்டிட்டாங்கன்னா அது உண்மையான லவ்வா போலித்தனமான லவ்வா அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக எங்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுமா. பட் இவங்க மத்தியில் பார்க்க போனோம்னா அது வந்து ஒரு பாசிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது உண்மையான லவ்வாக தெரியல. அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் ரிலேஷன்ஷிப்ன்றது ஃபேக்கு அண்ட் பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ரிலேஷன்ஷிப்புங்கிற மீனிங் வேறு மாதிரி போகும், லவ்ங்கிறது வேறு மாதிரி போகும். நமக்கு அதை லிவிங் டுகெதராக நிறைய பேர் வந்து நார்மல் பீப்புள்ஸே வாழ்ந்துட்டுருக்காங்க நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா. இல்லை, அந்த மீடியாவிலையும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான். தேவை அப்படின்னா அவங்களுடைய லவ் அது ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போடலாம். பட் லைஃப்பை அது மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லபடியாக ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கலாம்.
அப்படிங்கிற ஆக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ நடிகர்களும் இருக்காங்க, அது மறுப்பதற்கே இல்லை. பட் இருக்கிற சொல்ல இன்றைக்கி இருக்கிற அந்த ஓட்டம் கால பீரியட் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அது பாசிங்காக ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. நீ இல்லைன்னா ஓகே அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. இதுக்காக வந்து ஃபீல் பண்ணிவிட்டு உனக்காக நான் வாழ்றேன், நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, தூக்கம் வராதுன்னு சொல்கிறேன், அதெல்லாம் இன்றைக்கி யாருமே இல்லை. கிடைச்சா ஓகே, கிடைக்கணும்னா ஓகே, இன்னொருத்தங்க இருப்பான்னு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வரும், ப்ரொடியூசருக்கும் ஹீரோயினுக்கும் காதலா அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து அது பரபரப்பாக போகும். ஒரு கட்டத்தில் அது அப்படியே ஸ்டாப் ஆகி அவங்க வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணுறது அப்படின்னு போயிடும். அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் மைண்ட் செட்டில் தான் பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் நடந்து அது அங்கேயே ஸ்டாப் ஆகுதா? இல்லை, உண்மையான லவ்வாக இருந்தால் அது சக்ஸஸ் ஆகும். திரும்ப திரும்ப அதை தான் சொல்ல முடியும். பட் ப்ரொமோஷனுக்காக ஒரு ஸ்டண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது. அதுவும் ஒருத்தருடைய லைஃபுக்குள்ளே போய் நான் அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை கையில் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு வேற விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் அதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் சார், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களே அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படிலாம் இல்லை, நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம், இதே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வைப்பாங்க. அப்போ அந்த சைட்லேருந்து பார்த்தா அது உண்மையாக தானே இருக்குது. இல்லை, படத்துக்கு ப்ரொமோஷனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி யாரும் பண்ணதான் எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு அது ஒரு ப்ரொடியூசரை போய் நடிகை நான் லவ் பண்ணுறோம், அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டணும் அப்படிங்களா, அந்த அளவுக்குலாம் யாரும் போக மாட்டாங்க. ஆக்டர்ஸ் போக மாட்டாங்க, ஆக்டர்ஸும் போக மாட்டாங்க. அது ப்ரொமோஷனுக்கு வேறு நிறையா வழிகள்லாம் நிறையா இருக்குது. அதை தம் பண்ணி உண்மையான செய்திகள் நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் வந்து நீங்கள் என்ன ப்ரொமோஷன் பண்ணாலுமே ஒரு விஷயம் நல்ல கதையை சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்தீங்கன்னால் மக்கள் கொண்டாடுவாங்க, வெற்றியாக்குவாங்க. நீங்கள் சும்மா ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு இப்படிலாம் ப்ரொமோஷன் கொடுத்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா தியேட்டருக்கு வந்த ஃபஸ்ட்டு ஷோவே இந்த காலி பண்ணிடுவாங்க. நிறையா படங்கள் நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இல்லை, ப்ரொமோஷன் இதுக்கு ஒருத்தருடைய லைஃப்பை போய் அடாப்ட் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி சார், ப்ரொமோஷனுக்காக பண்ணல, அட்லீஸ்ட் பப்ளிசிட்டிக்காகச்சு சரி நம்ம பேர் வரட்டும் அப்படின்னு பண்ணுறவங்களும் சில பேர் இருப்பாங்க. ரெண்டும் ஒன்று தானே, ப்ரொமோஷன் பப்ளிசிட்டி ரெண்டுமே ஒன்று தானே நமக்கு. அதனால் வந்து அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு நடிகைகள் கண்டிப்பாக இடம் தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம சும்மாலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ மீடியா நியூஸ்லலாம் இதை ஃபேக்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களா? இல்லை, மீடியா நியூஸில் இந்த மாதிரி எது வந்திருக்குன்றீங்க? நிறைய வருது சார் இந்த மாதிரி. அதை பார்த்து தான் நம்ம இப்போ கூட ரீசெண்டாக இவங்களுக்கு அனிருத்துக்கும் இவங்களுக்கும் திருமணமா, விஷாலுக்கும் இவங்களுக்கும் திருமணமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்துச்சு. ஆனால் விஷால் பார்த்தா கடைசியில் வேற ஒரு பொண்ணை என்கேஜ் பண்ணியிருக்காரு அப்படி தானே வந்துருந்துச்சு. இல்லை, பணமும் அதாவது நீங்கள் சொல்கிறது விஷால் படம் அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் நடந்தது சொல்கிறீங்களா நீங்கள், அது வந்து தேவையில்லாமல் சில பேர் பேசுகிறத கூட எடுத்துக்கலாம். நம்ம அதை அங்கே விஷால் டிக்ளேர் பண்ணாரா? காற்று வாக்கில் 10ஓட 12 சில பேர் பேசிட்டு போகிறத அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அதை நிறைய கிசுகள் நிறைய வரதான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது நம்ம அதை. பட் விஷால் சொன்னது வந்து இந்த படத்தில் அந்த ஒரு இப்போ என்கேஜ் பண்ணியிருக்க தன்சிகாவை தான் ஃபிக்ஸடாக அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தார். அது சொன்னது மாதிரி ஒரு டேட்டில் என்கேஜ்மெண்ட்டு பண்ணார், பர்த்டே அன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டு பண்ணார். நடிகர் சங்கம் இன்னும் அந்த கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதுனால இல்லாதனால இந்த மேரேஜ் தள்ளி போயிருக்காது. பட் இதுதான் நம்ம பார்க்க முடியும். யாரும் இந்த படத்தை ஆடியோவில் ஒரு வச்சு லாக் பண்ணி போக மாட்டாங்க. அனிருத்துக்கு பிடிக்காத வேணால் சில பேர் விஷயத்தை சொல்லலாம். அவர் யாரையா லவ் பண்ணுறேன்னு சொன்னாரா? அனிருத்துடைய ஃபோட்டோஸ் நிறையா வந்தது உங்களுக்கு. ஆண்ட்ரியா லவ் பண்ணுறாங்க, கீர்த்தி சுரேஷ் லவ் பண்ணுறாங்க, இப்படிலாம் சொல்லப்பட்டதான் விஷயமே தவிர ஒரு படத்துக்காக இந்த படத்து ப்ரொமோஷனுக்கு வந்து கீர்த்தியும் அனிருத்தும் லவ் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த லவ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கீர்த்தி சுரேஷ் வேறு மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க இல்லையா? அதனால் சில விஷயங்கள் சில ப்ரொமோஷனுக்காக மற்றவர்கள் வந்து பேசலாம், பட் சம்மந்தப்பட்டவர்கள் பேசுகிறாங்களா அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அதே போல் சார், ஹீரோயின்ஸ்லாம் ஒரு படம் பண்ணிச்சுன்னா அது பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போகுது. அதே ஹீரோயின் மேரேஜ்க்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் வராங்களான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அப்போ ஹீரோயின்ஸ்க்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா வாய்ப்பு கம்மியாகுதா சினிமாவில்? அந்த கிளாமர் ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு ரசிகர் வந்து படம் பார்த்தானா அவன் நடிகையாக பார்க்குறத விட அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணாக, அது நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணாக நினைக்க ஆரம்பிச்சிடுவான். அவங்கள இவன் ஒன் சைடு லவ்வாகவே பண்ண ஆரம்பிச்சிடுவான். லவ்ங்கிறதே காமிக்க ஆரம்பிப்பான். ஸோ அப்போ அந்த நடிகை ஒரு கிரேஸாக இருக்கிறவங்க திடீர்னு மேரேஜ் பண்ணிட்டு போகும்போது அந்த கிரேஸ் இறங்கிடும். ஏன்னா அந்த ஒரு லவ்வபிள் இருக்குது இல்லைங்களா? இண்டிவிஜுவலாக இருக்கும்போது அந்த கிரேஸ் இருக்கும். நீங்கள் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் விலையை வந்துடுவாங்க. ஆனால் இதற்கு மீறி நீங்கள் பழைய ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய சக்ஸஸ் ஆனாங்க. நீங்கள் பத்மினி, சரோஜா தேவி, சாவித்ரி இவங்கெல்லாம் லிஸ்ட் எடுத்துட்டிங்களா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமேல் கொடி கட்டி பறந்தாங்க அவங்க. பட் இன்றைக்கி இருக்கிற அன்றைக்கி இருந்த பீரியட் வேறு,
இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இந்த 2K கிட்ஸ் இப்போ ஜென்சி கிட்லாம் வந்துட்டாங்க. நீங்கள் போகிற பார்க்கல ஃபோன் ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அதனால் நம்ம விரும்புகிற ஒரு பொண்ணு ஸோ இருக்கிற வரைக்கும் அவங்க லவ் பண்ணுவாங்க, அந்த படத்துக்கு வருவாங்க. இப்போது கையடு லோகர் மேலே எவ்வளோ கிரேஸ் இருக்குது தெரியுமா இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு. ஒரு பீரியடில் இந்த நயன்தாரா மேலே இருந்துச்சு, அப்புறம் த்ரிஷா மேலே இருந்துச்சு, இப்போது கையடு லோகர் மேலே, இப்போ லேட்டஸ்ட்டாக மமிதா பைஜ் உள்ளே வந்திருக்காங்க. இப்போ அதனால் ஒவ்வொரு டைம் வரும்போதுமே அந்த பீரியட் போய்கிட்டே இருக்கும். இவர்களுக்கு மேரேஜின்னு போனதுக்கு பிறகு இன்றைக்கி கீர்த்தி சுரேஷ் என்ன சொன்னாங்க, அவர்கிட்ட மேரேஜுக்கு அப்புறம் காணும், சுத்தமாக காணும் அவங்கள. அதனால் விதி விலக்கு ஒருத்தர் 2 பேர் தான் மாட்டோம். அதில் அந்த நயன்தாரா மேலே ஒரு கிரேஸ் இன்னும் இருக்குது எல்லாருக்குமே. அதனால் அந்த லவ் வைக்கும்போது அவங்க இல்லையும் போது வேறு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்களா, சரி யாரா வர அடுத்த ஹீரோயின் அப்படின்னு மாறக்கூடிய மனநிலை இன்றைக்கி வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. சார் அதே போல் தமிழ் சினிமாவில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து நாங்கள் லவ் பண்ணுறோம், ஆமாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் அது மேரேஜ் வரைக்குமே போய் ஸ்டாப் ஆகியிருக்கோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் இருக்கா தமிழ்? இல்லை, அது 2 பேருக்கு வந்து சில நேரங்களில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு டாட் வந்து 2 பேரையுமே தோணும் போது சரி மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நம்மளுடைய அந்த ட்ராவல் பண்ண முடியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் 2 பேருக்குமே எழும். அப்போ வேண்டாம் நம்ம இதோட போது பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினச்ச ஹீரோ ஹீரோயின்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எடுத்துக்காட்டு சொன்னோம்னா சிம்பு கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா அவங்களாம் ரொம்ப லவ் பண்ணாங்க. இப்போ அவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க, எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் அந்த லவ் ஏதோ ஒரு வகையில் இது பிரேக்கப் ஆச்சு, வேண்டான்னு முடிவு பண்ணாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டீப் லவ்வில் தான் இருந்தாங்க. அதுவும் என்னென்னு தெரியல, அப்படியே கொஞ்சம் பிரேக்கப் ஆச்சு, அவங்க மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு ஆக்டர்ஸ் இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப லவ்வபுளாக தான் 2 பேருமே இருந்தாங்க. அது சைலண்டாகவே இருந்தது. இதற்கு பிறகு கடைசியாக ஒரு செய்தி வந்தது அதை. பட் அதுவும் பிரேக்கப் ஆகிடுச்சு. இப்போ விஷால் எடுத்துட்டோம்னா லட்சுமி மேனன் அவர்களை ரொம்ப லவ் பண்ணதாலாம் ஒருத்தர் வந்து அவங்க அதில் தான் இப்போ கேரளாவில் போய் தண்ணியில் அடிச்சுட்டு ஒரு தகராறு பண்ணி ரொம்ப அப்செட் இருந்ததால ஒரு தகவல் நமக்கு வந்துச்சு அதை. பட் இந்த லவ் பண்ணுறாங்க ஹீரோவும். ஒருவேளை அது பிரேக்கப்னால அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ, விஷாலுக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படி பார்த்தா அவங்க இங்கே சென்னையில் தானே பண்ணிருக்கீங்க, ஏன் கேரளாவில் போய் பண்ணுறாங்க? இங்கே பண்ணால் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அங்கே கூட அங்கேயும் தானே மாட்டினாங்க. அதனால் பட் இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. இல்லாமல் உண்மையான லவ்னால் ஃபீல் இருக்குங்க. நீங்கள் போலித்தனமான லவ்னா அந்த ஃபீல் இருக்காது, அசால்ட்டாக போயிட்டுருப்பாங்க. பட் இவர்களும் உண்மையான லவ் தான். இப்போது விஷால் வந்து லட்சுமி மேனன் 2 பேருமே விரும்பினாங்க. பட் ஏதோ தெரியல காரணம், ஸோ பிரிஞ்சாங்க. இப்போ இன்னொரு நடிகை மேரேஜ் ஆகி செட்டிலான்னு சொன்னேன் நான். அவங்களும் ரொம்ப டீப் லவ் தான். ஒன்றாவே வெளியிலலாம் அந்த ரவுண்ட்ஸ் போனாங்க, டேட்டிங் பண்ணாங்க, அது மிஸ் ஆச்சு. இப்படி நிறைய பேர் எடுத்துக்கலாம் நம்ம அதை. ஸோ மிஸ் ஆகுறது. த்ரிஷா வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போனாங்க. மணிவர்மன் சொல்லி ஒரு ப்ரொடியூசரை வந்து என்கேஜ்மெண்ட்லாம் கிராண்டாக பண்ணாங்க. அதான் மேரேஜ் பண்ணிக்க போகிறதெல்லாம் சொன்னாங்க. திடீர்னு ஒரு 2 பேரும் பிரேக் ஆச்சு. ஸோ இது வரைக்குமே த்ரிஷா யாரையுமே மேரேஜ் பண்ணல, இது வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்காங்க அவங்க. ஆனால் ஹீரோ ஹீரோயின் உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இன்ன வரைக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஃபேமிலியும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க உதாரணம் எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம அஜித் ஷாலினி அவர்கள் சொல்லலாம். 2 பசங்களோட இன்றைக்கி அவங்க எத்தனை வருடங்களாக ரொம்ப இனிமையாக, இன்னமும் பார்த்தீங்கன்னா ஷாலினி குடும்பம் டார்லிங் தான் கூப்பிடுவார் அஜித் ஃபோன்லலாம். ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு கப்பலாக இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நல்லா ட்ராவல் பண்ணுறாங்க. அதற்கு மீறி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூர்யா ஜோதியாவை எடுத்துக்கலாம். சூர்யா ஜோதியாலாம் லவ் பார்த்திங்கன்னா அவங்க லவ்வை பிரேக் பண்ணுறதுக்கு மற்றவர்கள் நிறைய பேர் போராடினாங்க. சூர்யாவுடைய அப்பா சிவகுமாரே சூர்யாவுடைய லவ்வே இருக்கவே கூடாதுன்னு அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணாங்க. அதுக்கு மீறி சூர்யா ஒரே வர சொன்னது, அப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஜோவை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், இதில் வந்து மாற்றமே கிடையாது, நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், பண்ணலைன்னா நான் கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சூர்யா தெளிவு கடைசி மிகப்பெரிய பிரச்சனையில் நடக்கும்போது சொல்லும் போது தான் சிவகுமார் வழியே இல்லாமல் சூர்யாவும் ஜோதியாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பட் இன்ன வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தவங்க, இன்றைக்கினா நயன்தாரா த்ரிஷா இருக்காங்க. ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தவங்க தேவயானி, அவ்வளோ அழகு. அவங்க லவ் ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ளாச்சு. அவங்க அம்மாலாம் தேவயானிலாம் உள்ளே போட்டு பூட்டிட்டாங்க. அதுக்கு மீறி பூட்டை உடைச்சி செவரேறி குச்சி வெளில வந்து டைரக்ட் ராஜகுமாரன் கல்யாணம் பண்ணால் இன்னை வரைக்கும் சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா. அப்புறம் சுந்தர்சி குஷ்பு 2 பேருமே ரொம்ப டீப் லெவலில் பண்ணாங்க, இன்ன வரைக்கும் சிறப்பாக இருக்காங்க. அதனால் லவ்வில் பிரேக் ஆனதும் இருக்குது,
கல்யாணம் பண்ணி சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம. தமிழ் சினிமாவில் லவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஒரு சில காரணங்களால் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதே பாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்குமா, இல்லை ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்களா? இல்லை அது உண்மையான லவ்னா அந்த பாண்டிங் இருக்க தான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் ஐஸ்வர்யாவும் இன்னமும் ஃபோன்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. பட் பிரிஞ்சு தான் இருக்காங்களே தவிர, பட் ஏதோ ஒரு காரணம் பிரிஞ்சிருக்காங்க. திரும்பி ஒன்று சேர்ந்த வாய்ப்புகள் நிறையா வரும், வர முடியாது இல்லை. ஒருத்தர் கூடவே இருக்கிறதுனால அவங்களோட அருமை ஒருத்தர் கூட தெரியாமையே இருக்கும். பட் சில நாட்கள் வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒருத்தருடைய அருமை நம்ம பக்கத்தில் இல்லைங்கிற அந்த விஷயம் உண்மையில் அவங்க ஃபீல் பண்ணும்போது தனிமை நிறையா விஷயத்தை நிறைய பேர் வந்து கற்றுக் கொடுக்கும். அப்போது அவங்க மேலே தனி ஒரு அஃபெக்ஷன் வரும். அங்கேயும் ஈகோ கிளாஷ் ஆகும். நாம் பேசுகிறதா இல்லை அவள் பேசட்டுமே அப்படின்லாம் அங்கேயும் கொஞ்சம் ஈகோ கிளாஸில் ஓடிட்டுருக்கோம். கோர்ட்டே நீங்கள் உடனே டைவர்ஸ்ன்னு போய் கொடுத்த உடனே கோர்ட் வந்து உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துறாது. 1 வருஷம் டைம் எடுக்கும். 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது உங்களுக்கு 2 பேருமே கூப்பிட்டு கவுன்சிலிங் வேறு பண்ணுவாங்க. ஒரு 2-3 கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதுக்கு மீறி நீங்கள் 2 பேரும் அடமெண்ட்டாக இருந்தால் தான் டைவர்ஸ் கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமேலு உங்களுடைய ஒருத்தருடைய அந்த ஒரு ஃபீல் தெரிய வந்தால் கண்டிப்பாக அந்த பாண்டிங் இருக்கும். இப்போவும் நிறைய பேருக்கு இப்போ நீங்கள் ஜிவி பிரகாஷ் சைந்தவியே கோர்ட்டு போயிட்டு வரும்போதே ஒரே காரில் 2 பேர் ஒன்றா வர்றாங்க. ஏன் வரணும்? இந்த லவ் உங்களுள்ள இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் வந்து சைந்தவி நான் எல்லாமே இருக்க முடியாமல் ஜிவி சொன்னான்னா ஈகோ கிளாஷ் ஆகிறதுனால அவர் ஓப்பன் பண்ணாமல் இருக்கலாம். பட் இன்னமும் சைந்தவி அவர் வந்து ஜிவி கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறதா ஒரு தகவல் சொன்னதாக ஒரு தகவல் எனக்கு வருது இப்போ. ஸோ அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இந்த லவ் இருக்கும். ஏதோ காரணத்துக்கு நாங்கள் வந்து இது பிரியிறாங்க. இந்த பிரியிற இடத்துல தான் 2 பேருமே யோசிக்கணும். அது கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனால் சரித்திரம் இல்லைங்கிற பழமொழி வேறு இருக்கு நம்மகிட்ட. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு லவ்வை வந்து இன்னும் நல்லா அதிகப்படுத்தி வைக்கலாம். பட் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பிரிஞ்சு போனவர்கள் வந்து இன்னமும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பாண்டிங்கில் தான் இருக்காங்க. சேர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா கண்டிப்பாக வரும். நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்காங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சின்ன சின்ன விஷயத்துக்காக டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சிடுறாங்க. அப்போவும் நல்லா தான் பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ டிவோர்ஸ்ன்றது தமிழ் சினிமாவில் சாதாரணமாக எடுத்துக்கிறாங்களா? இல்லை சாதாரணம் எடுத்துக்கலாமா, கோர்ட்டு தான் சொல்லுது இல்லையா, நீங்கள் வேணான்னு சொல்லுது, மீறி வேணும்னு சொல்கிறீங்க, உங்கள் கோர்ட் கொடுத்துருது. அது என்னென்னா நீங்கள் லீகல் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது அது மற்றவர்கள் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்காது. இல்லைன்னா சமூகம் என்ன பண்ணும்னா 2 பேரும் ஒன்றா இருந்து பிரிஞ்சு போகிறாங்கன்னா யார் கூட போகிறான், எங்கே போகிறான், என்ன தெரியலையப்பான்னா இப்படிலாம் பேசுவாங்க. இப்போ டைவர்ஸ் வாங்கியாச்சுன்னா டைவர்ஸ் சட்டப்படி வாங்கிட்டாங்க, அடுத்து ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பார்க்கலாம், மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்க்கலான்னு பேசுவாங்க. அப்படி தான் நம்ம இதில் எடுத்துக்க முடியுமே தவிர. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நடிகர் ரஞ்சித் இருக்கார் தெரியுமா, அவர் பிரியாராமன் அவரை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணார். இடையில பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போயிட்டு அவர் இன்னொரு இந்த ஆக்ட்ரஸை மேரேஜும் பண்ணிட்டார். இப்போது பிரியாராமன் பிரிஞ்சு போனவங்க வந்து இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் நம்ம அதை? பட் அது அதுக்குள்ளே அவங்க வந்து 2 பிரிஞ்சு போனதை ஃபீல் பண்ணியிருக்கலாம், லவ்வை 2 பேரும் புரிஞ்சிருக்கலாம். அதனால் ஒன்று சேர்ந்து வந்திருக்காங்க இப்போ திரும்பி. ஸோ இப்போ அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல நமக்கு அதை. அதனால் ஒவ்வொருத்தருடைய லைஃப் கரையுமே ஒரு சர்க்கிள்குள்ளே சுற்றுது. அதை அந்த பாண்டிங் கண்டிப்பாக இருக்கும், அந்த லவ் இருக்கும், அதை மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க லவ் பண்ணும்போது நடந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரீகலெக்ட் போய்கிட்டே இருக்கும், ஃப்ளாஷ்பேக்கில் போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக உண்மையான லவ் எப்போ இருந்தாலும் ஜெயிக்கும். அது பிரிஞ்சு போனால் கூட திரும்பி சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே போல் ஆக்டர்ஸோட லைஃப்பில் ஃபேன் அப்படின்றவங்க ரொம்ப டூ மச்சாக இன்வால்வ் ஆகுறாங்களா? ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் போடுறதா இருக்கட்டும், அவங்கள வந்து வெளியில் போக விடாமல் தடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை இன்னும் இந்த சோஷியல் மீடியான்னு வந்ததுனால நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அப்போ வந்து இந்த சோஷியல் மீடியாவோ ஒன்று பெரிய அளவில் இல்லாதனால இப்போ ரசிகர்கள் அன்றைய படத்தை கொண்டாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுள்ள பேசுவாங்க, அதோட விட்டுருவாங்க. ஒருத்தர் படத்தை ஒருத்தர் பார்த்து ரசிச்சவங்க இருக்காங்க. நல்லா இருக்கு மாப்பிள்ளடி, கமல் படம் பார்த்து நல்லா இருந்தது, ராமா சூப்பர் ஸ்டார் நல்லா இருந்தது, இவங்க ரசிகர்கள் சொல்லுவாங்க. அப்படி இருந்த ஒரு பீரியட் இருக்குது. இன்றைக்கி ஒருத்தருடைய வளர்ச்சியை வந்து அந்த சக நடிகர்னாலேயே தாங்க முடியல. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து 65 கோடி ரூபா சம்பளம் வாங்குறார். தனுஷ் என்ன வாங்குறாருன்னு தெரியும். இப்போ தனுஷ் வந்து அவருக்கு சீனியரு, சிவகார்த்திகேயனை தூக்கி விட்டவர். இப்போ அவரு இவ்வளோ சம்பளம் போது அங்கே போட்டியில் வரும்போது ரசிகர்கள் ஐடி விங்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்க. எல்லா பேருமே வச்சுக்கிட்டு அதில் வந்து அவங்களே போடுறது, ஸ்ப்ரிட் பண்ணுறது, ரசிகர்கள் அடிக்க விடுறது. அப்போது தனுஷை பற்றி சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் சொன்னான்னா இவரு கோவம் வரும், சிவகார்த்திகேயனை பற்றி அவங்க சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். இதை பண்ணுறது 2 ரசிகர்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு ஐடி விங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் உட்காந்துட்டு ஏசி ரூமில் ஜாலியாக, அவங்க தூண்டி விடுற விஷயம் அது. அதனால தான் நீங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ரசிகர்கள் வந்து
வேறொரு மனப்பான்மை கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாக்குறாங்க. பட் அது தவறான செயல். அது நல்ல படம் கொடுத்தீங்கன்னா எந்த நடிகர் படமே ஓட தான் செய்யும். ஓடாமல் இங்கே இருக்க போகுது. ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சி மேலே போய்கிட்டே தான் இருக்கும். இதே சிவகார்த்திகேயன் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸில் படம் பண்ணுறார், வெங்கட் பிரபு படம். 65 கோடி ரூபா சம்பளம் இப்போ வாங்குறது. இப்போ சிபி சக்கரவர்த்திக்கு அதான் வாங்கியிருக்காரு. வெங்கட் பிரபு படத்துக்கு சத்யஜோதிக்கு வந்து 40 கோடி ரூபா தான் வாங்கியிருக்காராம். 25 கோடி ரூபாய் லெஸ் பண்ணி வாங்கியிருக்காரு. கேட்டால் அவருக்கு வந்து ஏதோ சில சூழ்நிலையில் சொன்னதுனால பரவாயில்ல சார், நான் சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 40 கோடி வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு தகவல் வருது. இப்போது இது ரசிகர்கள் இதெல்லாம் பார்க்கணும். நம்ம தலைவர் வந்து இப்படியும் பண்ணுறாரு அப்படியும் பண்ணும்போது அவருடைய வழிநோக்கில் நீங்கள் போகணும். ரெண்டாவது வந்து ரசிகர் இல்லை, நல்ல வழியில் வழிநடத்தி வந்து கொண்டு போகணும் ஒரு நடிகர்கள். அதுதான் முக்கியமாக நம்ம இங்கே பார்க்கணும். அதில் அஜித் இன்றைக்கி சிறப்பாக, அதாவது ரஜினியும் அஜித்தும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. ரசிகர்களில் ஒரு நல்வழி பாதை கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு குடும்பத்தை பொண்டாட்டியை பாருங்கள், அப்புறம் எங்களை பாருங்கன்றார். விஜயும் கிட்டத்தட்ட அந்த 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 ரேஞ்ச் தான் சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ. பட் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கூட்டம் நிறையா வருது. அதனால் ரசிகர்கள் வந்து அவங்க விரும்புகிற, அது நடிகைனாலும் சரி, ஆக்டர்ஸ் இவங்களாலும் சரி, நடிகர்களாலும் சரி, அவங்களுடைய ஆர்வம் நிறைய அதிகமாக இருக்குது. அதை வந்து சில தவறான பிரிவுகள் பயன்படுத்திக்கிறாங்க. அது வந்து பர்சனல் லைஃப்லேயும் அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லலாமா? நடிகருடைய பர்சனல் லைஃப்குள்ளே ரசிகர்கள் போக மாட்டாங்க. அதை வந்து இவங்க நடிகர்களே வந்து அவர் விரும்ப மாட்டாங்க. பட் நீ படம் பார்ப்பாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க, அவ்வளோதான். பட் அதோட மற்ற வேலையில் போச்சு அப்படின்னா படம் நல்லா இருந்தால் தொடர்ந்து ஓடப்போகுது. இல்லைன்னா அன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு டேயே இந்த படம் காலினா முடிஞ்சு போச்சு. அது ஒரு ரசிகர்கள் ஒரு படத்தை நீ 100 நாள் படமாகவோ ஒரு 1000 கோடி படமாகவோ ரசிகர்கள் கொடுக்கவே முடியாது. 2 நாள், 1 நாள் 2 நாள் தான் பார்ப்பாங்க. 3ஆவது நாளைக்கு பிறகு வந்து பப்ளிக் ஆடியன்ஸ் மக்கள் உள்ளே வரணும். அப்போ தான் நீங்கள் ஒரு படம் வெற்றிகரமாக அமையும். வசூலில் வந்து ஒரு 500 கோடி 1000 கோடி தாண்ட வாய்ப்புகள் வந்து மக்களை நீங்கள் கொண்டாட வரணும். ரசிகர்கள் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேக்கு ஓப்பனிங் மட்டும் அவர்கள், அவ்வளோதான். அதை வந்து சிறந்த வழியில் கொண்டு போகணும் நடிகர்கள். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.